ஒரு குழந்தை தான் உண்பதற்கும் பள்ளி செல்வதற்கும் உறங்குவதற்கும் எப்பொழுதுமே செல்ஃபோனை கொடுத்தால்தான் அந்த குழந்தை எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களும் அதான் செய்கிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே செல்ஃபோனை எடுத்துப்பான். இப்படியாக அந்த குழந்தையை சிறு வயதிலிருந்து, பச்சிலம் குழந்தையிலிருந்து பெற்றோர்கள் இப்படியாக வளர்த்து வந்தார்கள். காரணம், அந்த குழந்தை சிறு குழந்தையாக, கை குழந்தையாக இருந்தபோதே கணவன் மனைவி 2 பேரும் அவங்க எப்பொழுதுமே செல்ஃபோனில் தான் ஆக்குபைடு வித் செல்ஃபோன் ஆல் த டைம். வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு செல்ஃபோன் வச்சுப்பார், இவங்க மனைவி ஒரு செல்ஃபோன். அப்போ குழந்தை இதை பார்த்து பார்த்து வளர்ந்ததால் அந்த குழந்தையும் செல்ஃபோன் இல்லாமல் எதையும் செய்வது கிடையாது. சாப்பிடுவது கிடையாது, உறங்குவது கிடையாது, விளையாடுவது. அப்பொழுதெல்லாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டினார்கள். இப்போ செல்ஃபோன் கொடுத்தா தான் அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே இந்த குழந்தை பார்த்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து அல்லது விவரம் தெரிந்ததிலிருந்து தன் பெற்றோர்கள் செல்ஃபோனை பார்த்து பார்த்து அவர்கள் எப்பொழுதுமே அந்த செல்ஃபோனோடு வாழ்வதை பார்த்து எந்த குழந்தையும் அதை இருந்தால்தான் அந்த செல்ஃபோன் அலைபேசி கைபேசி தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டால்தான் எல்லா வேலைகளையும், பள்ளி செல்வதாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளியை விட்டு மற்ற அன்றாட செயல்களை செய்வதாக இருந்தாலும் அந்த செல்ஃபோன் கொடுத்தால்தான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இதை பார்த்த பெற்றோர்கள் சற்று வித்தியாசமாக சிந்தித்தார்கள். தன் குழந்தை எப்பொழுதுமே செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு நாள் விவிலியத்தை இருவரும் எடுத்தார்கள். இருவரும் எடுத்து அந்த குழந்தைக்கு முன்பாக செல்ஃபோனை எல்லாம் தூர வச்சுட்டு அந்த விவிலியத்தை எடுத்து வாசிக்க சத்தமாக வாசித்தார். அப்போ இந்த குழந்தை பார்க்கின்றது, என்ன நம்ம பெற்றோர்கள் ஒரு வித்தியாசமாக செயல்படுகிறார்களே. விவிலியத்தை எடுக்கின்றார்கள், பைபிளை எடுக்கிறாங்க, உட்கார்றாங்க, படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, சத்தமாக வாசிக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தையும் மெல்ல மெல்ல அந்த பெற்றோரிடத்தில் செல்ல ஆரம்பித்தது. அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கின்றது, பைபிள் வாசிக்கின்றார்கள், விவிலியத்தை அப்போ அதை கேட்கின்றது. எனவே அந்த பெற்றோருடைய அருகில் சென்று அதை வாசிக்க ஆரம்பிக்கும். முதலில் அந்த பெற்றோர்கள் துர்மாதிரியாக இருந்தார்கள், அதை அப்படியே அந்த குழந்தையும் பின்பற்றியது. இப்பொழுது முன்மாதிரியான பெற்றோர்களாக மாறினார்கள். அந்த குழந்தை அந்த முன்மாதிரியை பின்பற்ற ஆரம்பித்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு அநீதி, குற்றம், பாவம், தண்டனை, கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக அட்டவணைப்படுத்தியது. அதையெல்லாம் துர்மாதிரியான வாழ்க்கை. எனவே அந்த துர்மாதிரியான வாழ்க்கையை விளக்குவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் மிக அற்புதமாக அழகாக ஒருவருக்கு நாம் இடரலாய் இருப்பது கூட பாவம் என்று சொல்கின்றார். எனவே பாவம் என்பது என்ன நமக்கு நன்றாக தெரியும். என்னையும் இயேசுவையும் பிரிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது பாவம். அது எனது சொல், செயல், எனது வாழ்க்கை கடவுளிடமிருந்து இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கிறது என்று சொன்னால் அது பாவம். எனவே அந்த பாவத்தை விலக்கி வாழ வேண்டும், முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டிக்காட்டும். அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அட்டவணை என்னவென்று சொன்னால், முதலில் ஒப்புரவு அருள் சாதனம், பாவ சங்கீதம், கடவுளிடம் திரும்பி வருவது. இரண்டாவதாக இரக்க செயல்களின் வழியாக நமது பாவங்கள் அநீதிக்கு நாம் பாவ மன்னிப்பை பெற முடியும். மூன்றாவதாக அந்த சூழ்நிலைகளை விளக்குவது. இப்போ இந்த சூழ்நிலை என்னை, இந்த இடம், இந்த ஆள், இந்த செயல்பாடு என்னை பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக அந்த சூழ்நிலையை நாம் விலக்கிவிட வேண்டும். அந்த ஆட்களை விளக்குவது என்பது கண்டிப்பாக நாம் அந்த குற்றம், பாவம், அநீதி, தவறு இவற்றை செய்யாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எனவே அந்த சூழ்நிலையை விளக்குவது. அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக நாம் மற்றவர்களை இடரலாக இல்லாது இருந்தால் கண்டிப்பாக நமது வாழ்வு புனிதமான அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். துர்மாதிரியாக வாழ்வது அல்ல, மாறாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆம்.